வெல்கம் டு வெங்கீஸ் வியூஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு 2 சூப்பரான படம் எடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ போயிட்டுருக்க இடத்துக்கு பேர் முந்தல். இந்த முந்தல்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடணும் குரங்கணி ரோட்டில். இங்கே வந்து போடியோட பார்டர் போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். செக் போஸ்ட் தாண்டியாச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா மூணார் கேரளாக்குள்ளே போகிற ரோடு வந்துடும். நம்மளோட முதல் வீடியோவில் காமிச்சிருப்போம் கேரளா போகிற வீடியோ அது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கேரளா போயிடும். போடி மெட்டு 20 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போயிட்டிங்கன்னா வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ குரங்கணிக்கு போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா குரங்கணி. வாங்க நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படியே நேராக கிளம்பணுன்னா இந்த கிராமம் வந்து சின்ன அழகான ஒரு மலை கிராமம், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு காப்பி, அப்புறம் அதுக்கு பேர் என்னது, உலகம் மரம், உலகத்தோப்பு, மாந்தோப்பு, இது மாதிரி தோப்புகள்லாம் நிறையா இருக்குது. அங்கே வந்து இவங்க தினசரி காட்டு வேலைக்கு போகிறவங்க தான். குறிப்பாக இந்த ரோடு வந்து டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குங்க. அவ்வளோவா வண்டி வாகனங்கள் எதுவும் வராது. நீங்கள் வண்டி ஓட்டி பழகிறவங்க, அந்த ஹில்ஸ் ரோடெலாம் வந்து முத ட்ரை பண்ணுறவங்கலாம் இந்த ரோட்டில் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹில்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹில்ஸ் மேலே தான் ஏறி போகிறோம். டேர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஓட்டி பழகிறவங்களுக்கு நல்லா ஏதுவான ரோடு, ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நீட்டாக வந்து நல்லா ஓட்டி பழகிக்கலாம். நீங்களே பார்த்தா தெரியும். முன்னாடி வந்து ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். இப்போ வந்து ரோடு கொஞ்சம் அகலம் பண்ணியிருக்காங்க. ஓட்டி பழகிறதுக்கு ஈஸியான ரோடு. ஈஸியாக ரொம்ப சீக்கிரத்தில் வந்து ஓட்டி பழகிக்கலாம் ஹில்ஸ் ஓட்டுறவங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சொக்கையா கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அதாவது 1000 வருடத்துக்கு பழமையான ஒரு கோயில். ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது வந்து போடி நாயக்கனூர் அரண்மனைக்கு, ஜமீன் அரண்மனைக்கு பாத்தியப்பட்ட கோயிலாக இது இருக்குது. 2 இடத்துல இருக்குது. மேலே சொக்கையா கீழே சொக்கையான்னு சொல்லி 2 இடத்துல வச்சுருக்கிறாங்க. 2 கோயிலுமே நல்லா சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது. அமாவாசை பௌர்ணமிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் வந்து பயங்கரமாக வருது. இங்கே வந்துட்டு போகிறவங்க எல்லா பேத்துக்குமே நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பாதை ரைட் சைடில் கட்டாகி கீழே இறங்கி போகுதா, அதில் போனீங்கன்னா நேராக இந்த கோயிலுக்கு போயிடலாம். இப்போ நம்ம குரங்கணிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம். நான் இன்னொரு பதிவில் வந்து உங்களுக்கு அந்த கோயிலோட வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அமாவாசை இல்லாட்டி ஒரு பௌர்ணமிக்கு அந்த கோயிலுக்கு போகலாம். அப்போ தான் வந்து அந்த கோயில் சிறப்பு பூஜைலாம் பண்ணுவாங்களாமா. அன்னைக்கு போய் நான் உங்களுக்கு அந்த கோயில் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். இப்போ நம்ம நேராக குரங்கணிக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பெரிய படம், நல்லா ஓடுன ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அந்த இடத்த காட்டுறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசித்து பார்த்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு. பைக்கர்ஸு இந்த சைடு நிறையா வர்றாங்க. கார்னரிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. பைக்கில் வந்து கார்னரிங் பண்ணி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக வந்து பைக் ரைடு பண்ணுறதுக்கு வந்து இந்த ரோடு செம்ம சூப்பராக இருக்கும். எது பண்ணாலும் சேஃப்டியாக பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுக்கோங்க.
முக்கியமாக வந்து சேஃப்டி கேஸ் எல்லாமே வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஹில்ஸ் ரோடை பொறுத்த வரைக்கும் அதான் வந்து மெயின். இந்த இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்குது 2 சைடுமேவும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே வந்து செமையாக நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. உங்களுக்கு நல்லா பசுமையான நல்ல இயற்கையான காற்று. முக்கியமாக சொல்லணும்னா இயற்கையான காற்றுல ஜாலியாக ஒரு ரைடு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ரெண்டாவது, இங்கே ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. குளிக்கிறதுக்கு ஃபேமிலியோடு வந்து குளிக்கிறதுக்கும் நல்ல இடம், பேச்சுலர்ஸாக வந்து குளிக்கிறதுக்கும் நல்ல இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து கொம்பு தூக்கி ஐயனார் கோயில்னு சொல்லிட்டு குரங்கணிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வரும். இந்த கோயில் வந்து கீழே கிடா வெட்டி பொங்கல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஒயிட் கலரில் தெரியுதுங்களா? அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது. ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக விவசாய நிலம். இதுதான் உலகம் மரம், உலகம் தோப்பு. இலவம் பஞ்சு மெத்தையெல்லாம் தயார் பண்ணுறாங்கல்ல, அந்த தோப்பு. இது வந்து எங்கள் ஏரியாவில் அதிகம். இலவம் பஞ்சு பேட்டை இருக்குது, கம்பெனி மில்லு இருக்குது, பெட்டு தலானியெல்லாம் பண்ணுவாங்க. எதிர்த்தாப்பில் இருக்க ரோடு தான் வந்து கும்கி படத்தில் யானை வந்து இறக்குற சீன். இறங்கி இது வழி தான் நடந்து போவாங்க. அந்த சீன் எடுத்த ஸ்பாட் அதுதான். இப்போ அடுத்து நம்ம போயிட்டுருக்குது கும்கி படம் எடுத்த ஸ்பாட்டை தான் விசிட் பண்ண போயிட்டுருக்கோம். நான் இந்த மெயின் ரோட்டில் இருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இடத்த. ஸ்பாட்டை நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு பெண்டு திரும்பிட்டோன்னா அந்த ஸ்பாட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் தான் வந்து கும்கி படம் எடுத்த ஸ்பாட்டு. மழை பெஞ்சிருக்கிறதுனால நல்ல செடியெல்லாம் முளைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டெப்பாக இருந்ததெல்லாம் தெரியல. இப்போ பார்க்குறீங்களா அந்த வெள்ளை கலர் பெரிய வீடு, அதுதான் வந்து ஹீரோ வந்து சார்ஜ் போடுறதுக்கு போவார்ல, ஊர் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு வீடு காமிப்பாங்க. அந்த வீடு தான் அது. அந்த வீட்டில் தான் வந்து இந்த சார்ஜ் போடுற சீன்லாம் எடுத்தது. சும்மா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 வீடு 20 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும் இந்த இடத்துல. இது ஃபுல்லாக அவங்க விவசாயம் பண்ணுற லேண்ட் ஏரியா. நெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை, பாக்கு, இதுதான் இருக்குது இங்கே. இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து நிறையா சீன் எடுத்த இடம். அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அதுதான் வந்து கொட்டகுடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இந்த பெண்டு திரும்பினீங்கன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கான பாதை வரும். அந்த போர்டு வச்சுருக்காங்களா, இதுலேருந்து ரைட் எடுத்துட்டிங்கன்னா நேராக கொட்டகுடி ஊருக்கு போயிடும். அதான் வந்து கும்கி படம் எடுத்த ஸ்பாட்டு. 2 கிலோமீட்டரில் கொட்டகுடி. அந்த ஊருக்கு போயிட்டிங்கன்னா கும்கி படம் எடுத்த அந்த வீடு, அப்புறம் பரன்லாம் போட்டதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்தது ரொம்ப நாளாக, இப்போ காணோம். பரன்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் ரைட் சைடு தெரிகிற ரோட்டில் போனீங்கன்னா நேராக அங்கே போயிடும். இப்போ நம்ம நேராக மேலே போயிட்டு குரங்கணியை விசிட் பண்ணிட்டு வருவோம். குரங்கணிலையும் ஒரு படம் எடுத்துருக்குறாங்க, மைனா படத்தை எடுத்த இடம் வந்து இந்த குரங்கணியில் தான் வந்து மைனா படம் ஷூட்டு ஃபுல்லாக நடந்தது. அந்த குரங்கணியில் ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலம், அப்புறம் மேலே லெஃப்டில் கூடி மேலே ஏறி போனோம்னா வீடுகள்லாம் இருக்கும். அந்த ஒரு
ஹீரோயினை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. ஹீரோ போய் சண்டை போடுவார்ல, அந்த வீடு இதெல்லாமே ஸ்பாட் இங்கே தான். இதிலேருந்து மேலே போகணும், அங்கேயும் போய் காட்டுறேன். அங்கே எனக்கு அங்கே வரைக்கும் போகிறதுக்கு டூலர் எதுவும் போகாது, செக் பண்ணி தான் மேலே போகணும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் போய் அந்த ஸ்பாட்டை காட்டிட்டு வரேன். லெஃப்டில் இருக்க பில்டிங் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, காஃபி போர்டோட, தமிழ்நாடு காஃபி போர்டோட கவர்மெண்ட் பில்டிங். இதுதாங்க குரங்கணி என்ட்ரன்ஸு, ஊரோட என்ட்ரன்ஸு. உள்ளே என்ட்ராயிட்டோம். நேராக போய் ரைட் எடுத்திங்கன்னா அந்த பாலம்லாம் காமிப்பாங்கள்ல, ஜீப்பில் வந்து இறங்கி மாறி ஏறி போகிற பாலம் இது. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோட்டில் தான் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு வருவாங்கள்ல, அந்த ரோடு தான். இது வழியாக அப்படியே மேலே ஏறினீங்கன்னா அந்த ஜீப் வந்த பாதை. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்டர் செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து சிக்னல்லாம், மொபைல் சிக்னல்லாம் கட்டாயிரும், தொலைத்தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டுரும். நீங்கள் ரிலாக்ஸாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம். எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் வராது, எந்த தொந்தரவும் இல்லாமல் இயற்கையோட இயற்கையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால், மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாம். கிளைமேட்டும் வந்து நல்லா சில் கிளைமேட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. மோஸ்ட்லி அவ்வளோ ஒன்றும் வெயில் இருந்தாலுமே அவ்வளோ ஒன்றும் வெயில்லாம் தெரியாது. இது ரோடு கிடையாது, இப்போ வந்து ரோடு போட்டிருக்குறாங்க. இதில் தான் அந்த ஜீப்பில் வந்து போகிற மாதிரியான சீன் எடுப்பாங்க. ஹீரோ தப்பிச்சு ஓடுவார்ல, அது இந்த இதில் தான் வந்து இந்த ரோட்டில் தான் வந்து எடுத்து ஷாட். அது இதில் அப்படியே மேலே வரைக்கும் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தோட ரோடு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அந்த ரோட்டோட எண்டு வரைக்கும் தான் வண்டியில் போனோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, முதுவாக்குடின்னு போட்டிருக்கோம். முதுவாக்குடியில் தான் வந்து ஒரு மரத்தில் தான் ஒரு சாங் சீன், மைனா மைனா என்ன சொல்லுன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வந்து ஹீரோ ஒரு காஞ்சி போன மரத்தில் படுத்துருப்பார்ல, அது இந்த முதுவாக்குடியில் தான் இருக்குது. இன்னொரு 5 கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும். ரைட் சைடு கட் பண்ணி போனீங்கன்னா வந்து டாப் ஸ்டேஷன் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து மூணார் பக்கம், அதுக்குமே இங்கேருந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும். முன்னாடி வந்து விஞ்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. குரங்கணிலேருந்து டாப் ஸ்டேஷனுக்கு வந்து விஞ்ச் போயிருக்கு. அந்த விஞ்ச் வந்து இப்போ இல்லை, பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த விஞ்ச் அது. வாங்க, இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க மைனா படத்தில். அந்த ஹீரோயின் கூட இது அடைச்சி வச்சுருக்க வீட்டில் வந்து ஹீரோ வந்து சண்டை போடுவார்ல, அந்த ஸ்பாட்டை பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்தது, மைனா படம். இந்த தாங்க அந்த ஸ்பாட்டு. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நடக்கும். நீங்கள் நேராக ஆப்போசிட்டில் இருக்க க்ரீன் கலர் வீடு இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி வந்து ஒரு பொடிக்கடை மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் தான் ஹீரோயின் அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த பச்சை கலர் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டோட படிக்கட்டில் தான் வந்து ஹீரோவோட அப்பா உட்காந்துருப்பார். அந்த எதிர்த்தாப்பில் இருக்க சந்துக்குள்ளே தான் வந்து ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் போட்டு அடிப்பார்ல, அந்த சீன் ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் நடக்கும். இப்போ காட்டுறேன்ல ஜூமில், அந்த வீட்டில் தான் ஹீரோயின் அடைச்சி வச்சுருந்து சண்டை போடுறது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது கொட்டக்குடிக்கு போகிறதுக்கான ரோடு. இந்த ரோட்டு வழி தான் வந்து கொட்டக்குடி போகணும். நான் வீடியோவில் முன்னாடி காட்டியிருந்தேன்ல, ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா கொட்டக்குடி போகும்னு சொல்லிட்டு, அந்த ரோடு தான் இது.
இந்த ரோட்டு வழியே நேராக போனீங்கன்னா நேராக கொட்டக்குடிக்கு போயிடும். நம்ம வந்து இப்போ கொட்டக்குடி வரைக்கும் போகல, அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பாட்டோட நம்ம இப்போ கொட்டக்குடி வரைக்கும் போகல, பாதியிலே திரும்பியாச்சு க்ரௌடு ஜாஸ்தி இருந்ததுனால. அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஏரியாவில் உள்ள ஃபேமிலியாக அப்புறம் தனியாக வந்து குளிக்கிறதுக்கு நல்ல அருமையான லொக்கேஷனாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸ்டே டியூன்ட்.